ஹலோ எவ்ரிவன், குட் மார்னிங். ஸோ காலையிலே வாக்கிங் போயிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. தென் இப்போ என்ன நினச்சேன்னா, ஃபர்தராக மற்ற ஒர்க்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நேற்றுக்குள்ள கண்டினியூஷன் vlog இன்றைக்கி என் பண்ணலாம். இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேர் எங்கெல்லாம் என்னென்ன வச்சுருந்தோன்னு அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல வச்சுருக்கேன். அண்ட் இது எல்லாத்தையும் நான் இப்போ பேக் பண்ண போகிறேன். நேற்று ராத்திரி ட்ரிப்புக்கு தேவையான மேக்கப் திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். ஸோ அதில் இன்னும் எதுவும் பண்ண வேண்டாம். அடிஷ்னலாக நான் எடுத்து வச்சது வீடியோவில் காட்டாதது என்னென்னு பார்த்தீங்கன்னா பொட்டு பேக்கெட். ஸோ பொதுவாக ஐ யூஸ் திஸ் ஒன், என்னது ஐடெக்ஸ் பல்லவியோட தான் யூஸ் பண்ணுவேன். 2லேருந்து 3 ஷீட்ஸ் வச்சுருக்கேன். யூஸ்டும் இருக்குது. அதுக்கப்புறம் இப்படி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பின்ஸ் வந்து நீங்கள் நேற்றே பார்த்துருப்பீங்க. ஸோ இது கூடவே பார்த்தீங்கன்னா அடிஷ்னலி இந்த ஒரு சின்ன குட்டி பாக்ஸ் எடுத்து வைக்கிறேன். இதில் நம்மளுடைய இந்த சேஃப்டி பின் கண்டிப்பாக தேவை. அடிஷ்னலி இந்த ஒரு சின்ன குட்டி பாட்டில் வந்து நான் இப்போது ஹாஸ்பிட்டலில் இருக்க மோஸ்ட்ல அங்கே ரெடி ஆகுறதுக்காக வாங்கினது எமர்ஜென்சி பேசிஸில். அது அந்த அளவுக்கு யூஸ் ஆகலை. வேணா 10 ரூபான்னு நினைக்கிறேன். எஸ், 10 ருபீஸ் டால்கம் பவுடர் பான்ஸோடது. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த பேக்கிங் முடிஞ்சது. இந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணிட வேண்டியதுதான். அண்ட் அடுத்து ஸ்கின் கேரில் அகெயின் நம்ம அந்த ப்ரோசஸ் அந்த ஸ்டெப்ஸோடையே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஃபேஸ் வாஷ். ஸோ அதுக்கு நான் டேக் தி ஆயுர்வேதா கோ அப்படிங்கிற ஒரு பிராண்டோடைய 7% கும்குமாதி ஃபேஸ் வாஷ் வித் 24 கேரட் கோல்ட் டஸ்ட் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபேஸ் வாஷ் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓவரால் பார்க்க முடிச்சுல நல்ல ஒரு ஃபேஸ் வாஷாக இருக்குது. ஸோ இது அண்ட் ஃபேஸ் வாஷ் முடிஞ்சதுக்கப்புறம் டோனர் ப்ளம்மோடதை எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இது ஆக்சுவலி ஜனவரிக்குள்ளே எண்ட் பண்ணணும். February 2023க்குள்ளே நான் முடிக்கணும். அதனால் இதை கேரி பண்ணுறது பெட்டர். ஒரு 10 டேஸ் யூஸ் பண்ணலாம் கண்டினியூஸாக. அதனால் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் மாய்ஸ்சரைசர் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பான்ஸோடதை யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலி இதை ஹால் வீடியோக்காக யூஸ் பண்ணாமலே வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தேன் இது சரிப்பட்டு வராது. நான் ஹால் வீடியோ எடுக்க போகிறதும் கிடையாது, இதை யூஸ் பண்ண போகிறதும் கிடையாதுன்னு நினச்சிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லாஸ்ட் ஒரு 1 வீக்காக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரிலையன்ஸில் வாங்கினது இது. 100 ருபீஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரிலையன்ஸில் ஏதாட்டும் ஒரு மினிமம் 5% ஆஃபர்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த வகையில் 5 ருபீஸ் டு 10 ருபீ டிஸ்கவுண்ட் ஆகிருக்கும். பட் சோஃபார் 1 வீக் நல்லாயிருக்கு. புதுசாக யூஸ் பண்ணுறதுனால ஆக்னி எது வருமானு பார்த்தேன், அது எதுவும் வரல. அந்த வகையில் ஓகே. அண்ட் இந்த ஒரு மாய்ஸ்சரைசர் தான். அண்ட் சிரம் வந்து என்னுடைய ஆல் டைம் ஃபேவரெட். இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். அண்ட் இதை தான் கேரி பண்ண போகிறேன். பில்கிரிமோடைய பிரைட்னிங் சிரம் விட்டமின் சி. நான் இன்னொன்று வச்சுருந்தேன் ப்ளம்மோடது. பட் அது அன்ஃபார்ச்சுனேட்லி ட்ரிவேண்ட்ரமோட பிஜியில் ஸ்டக் ஆகி அங்கே இருக்குது. ஸோ நான் ட்ரிவேண்ட்ரம் போய் ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் அந்த பிஜியில் அங்கேயே இருக்குது. அங்கே போனால் எடுத்துகிட்டு வரணும். விஎல்சிசியோட இந்த ஒரு சன்ஸ்க்ரீன் எடுத்து வச்சுருக்கேன். நேச்சுரல் சன்ஸ்க்ரீன் SPF 30 PA+++. ஸோ 3+ இருக்குது. ஸோ இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபார் ஆல் ஸ்கின் டைப் அண்ட் ரெடியூஸ் பிக்மெண்டேஷன் அண்ட் டிண்டட் மேட் ஃபார்முலா. ஸோ எல்லா நல்ல விஷயங்களும் இருக்குது. இதுக்கு முன்னாடி 2 to 3 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். சீன் டு பி குட். ஆக்சுவலி நான் இந்த ப்ராடக்ட் இப்போ தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடி இந்த பிராண்டோடைய சன்ஸ்க்ரீன் என்கிட்ட இருந்தது. அதை யூஸ் பண்ணி முடிச்சிட்டேன். அண்ட் இப்போது இது லாஸ்ட்லி இந்த 2 ப்ராடக்ட் இருக்குது. ஒரு ஃபேஸ் மாஸ்க் அண்ட் ஒரு ஃபேஸ் ஸ்க்ரப். பொதுவாக ஹில் ஸ்டேஷன் போனாலே ட்ரைனஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போது வின்டர் கடுமையான குளிர் டிசம்பர் ஜான்வரியில் போடும். அண்ட் அந்த சமயத்தில் என்னென்னா அதை முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம்னா பரவாயில்ல, நம்மளோட ப்ராப்பர் ஸ்கின் கேர் பண்ணிக்கலாம். ஃபேஸ் ஸ்க்ரப் ஃபேஸ் மாஸ்க்லாம் நம்ம வீட்டுக்கு பண்ணலாம். பட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அங்கேருந்து அடுத்து நம்ம ஊர் கிளைமேட் மாதிரியே உள்ள இடங்களுக்கு தான் போக போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் நம்ம ரெடி ஆகணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்ஸ்லாம் தேவைப்படும். ஏன்னா இதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி ஊட்டி போயிட்டு நாங்கள் கோயம்புத்தூர் போயிருந்தோம். கோயம்புத்தூர் ரீச் ஆன அடுத்த நாள் பார்த்திங்கன்னா என் ஃபேஸ் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி ஒயிட்டிஷாக, அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் பீல் ஆகிற மாதிரி ரொம்ப ட்ரைனஸ் இருந்தது. அப்போ தான் நினச்சேன் பேசாமல் ஒரு ஸ்க்ரப் அண்ட் ஃபேஸ் மாஸ்க் எடுத்து வைக்கலையேன்னு சொல்லிட்டு அந்த மிஸ்டேக் இந்த டைம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். பேசிக் நெசசரி திங்ஸ் எல்லாமே நான் எடுத்து வச்சுட்டேன். என்னுடைய ஸ்கின் கேர் எல்லாமே இதில் இருக்க போகுது. அண்ட் இதோட பார்த்திங்கன்னா இந்த வீடியோ முடியுது. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.
பை பாய். ஒரு ப்ராடக்ட் இன்க்ளூட் பண்றதுக்கு மறந்துட்டேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது லிப் பாம். கண்டிப்பா ஹில் ஸ்டேஷன் போறீங்கன்னா, லிப் பாம் மஸ்ட். என்ன மாரி நீங்களும் மறந்துறாதீங்க. ஆக்சுவலி இன்னொரு பேக் வச்சிருந்தேன். ஸோ, அதில தான் இருந்தது. இந்த ஒரு ப்ராடக்ட் அண்ட் அது கூடவே பார்த்தீங்கன்னா, ஒரு அண்டர் ஆர்ம்ஸ் ரோல் ஆன். ஸோ, இதுவும் நான் யார்லியோடது யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இதுக்கு முன்னாடி நிவ்யா யூஸ் பண்ணேன். ஃபார் அ சேஞ்ச் ஐ காட் திஸ் ஒன். இது 2மே அடிஷ்னல் இருக்கு. நான் இத வீடியோல எண்ட் பண்றதுக்கு முன்னாடி சொல்ல மறந்துட்டேன். தம்ப்நெயில் இப்ப தான் ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ, அப்ப தான் ஞாபகம் வந்தது. ஸோ, இது 2மே இந்த ஒரு பேக்கிங்குள்ள போயிடும். ஸோ டன். சாரி ஒன்ஸ் அகெயின் உங்க முன்னாடி இப்படி வந்து உட்கார்றதுக்கு. மேக்கப் ரிமூவர் எடுத்து வைக்க மறந்துட்டேன். ஆனா, அதுக்காக என்னன்னா, நான் மோஸ்ட்லி வெட் வைப்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன் இவ்ளோ சோகமா பேசுறேன்? ஓ ஓகே. பி நார்மல் நிதி. மேக்கப் ரிமூவிங் வைப்ஸ் எடுத்து வைக்க மறந்துட்டேன். அதுக்காக அது ஆல்ரெடி ஒரு பண்டில் வச்சிருக்கேன். அது இது கூட ஆட் பண்ணும். அது மட்டும் தான். ஏன்னா, நான் சொல்றத பார்த்து நீங்க இந்த வீடியோ நீங்க இந்த ப்ராடக்ட்ஸ எடுத்து வச்சுட்டீங்கன்னா, லாஸ்ட்ல மேக்கப் ரிமூவர் இல்லன்னா கஷ்டமா போகும். அதனால தான் சரி டைம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் உட்காந்து இந்த டீட்டெயில்ஸ் குடுத்துட்டுருக்கேன். உட்காந்து யோசிச்சேன். எது மறந்துட்டோம், எது மறந்துட்டோம்ன்னு. சரி மேக்கப் போடுறத பார்த்தோம். அத ரிமூவ் பண்றதுக்குள்ள ஆப்ஷனும் பார்க்கணும் இல்லையா? ஸோ, அதனால அத மட்டும் தான் மறந்துட்டேன். அதையும் எடுத்துட்டு வந்து இப்போ வச்சிட வேண்டியது. ஆல்ரெடி ஃபோன்ல ரிமைண்டர் செட் பண்ணிட்டேன். அது எடுக்கணும்னு சொல்லிட்டு. அது கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கு. அத போய் எடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் முடிஞ்சது பேக்கிங். இதுக்கு மேல நான் திருப்பி வரமாட்டேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். பை பை.